கண்டிப்பா ஒரு 200 சீட்டு வாங்குவார். பார்க்கலாம். பெட்டு வேணாலும் நான் கட்டுறேன், வருவார். கண்டிப்பா ஜெயிப்பார். 90% அவர் தான் ஜெயிப்பார். விஜயால ஏசியில் உட்காந்துக்கிட்டுலாம் வேலைக்கு ஆகாது. மேக்ஸிமம் 3 இல்ல 4. எங்களுக்கு விஜயெல்லாம் வருவார்ன்ற நம்பிக்கை இல்லைப்பா. 15 to 20% வாங்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. அழுவாங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு. அதிகபட்சமாக இந்த எலெக்ஷனில் தான் இதுவரையும் தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு பதிவாயிருக்குது. எதனால் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜயால் ஆயிருக்கா இல்லை எஸ்ஏஆரில் நிறைய ஓட்ஸை வெளியே எடுத்துட்டாங்களே அதனால் ஆயிருக்கா? விஜயா எல்லாத்துக்கும் பாசம் அன்பு வச்சுக்கிறாங்க. அதிகப்படியாக விஜய்க்கு தான் ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 20% ஓட்டு வாங்கியிருக்கலாம். ஆனால் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆவார். ஆனால் வெற்றி வாய்ப்பு தெரியும், எப்படின்னு தெரியணும். எல்லாமே ஃபேனிசம் தான் ப்ரோ, மற்றபடி வேற எதுவுமே இல்லை. என்ன சின்ன வயசுலேருந்து நானுமே சின்ன வயசுலேருந்து விஜய் படம் எல்லாமே பார்ப்பேன் தான், இல்லைன்னு சொல்ல. பட் அதுக்குன்ட்டு ஓட்டு பண்ணிட முடியுமா அப்படின்னு இல்லை. ஸோ ப்ராப்பராக அவர் வந்து வருவார். மேபி நெக்ஸ்ட்டு எலெக்ஷனில் வேணால் அவர் இப்போ எப்படி இருக்காருன்றதை பார்த்து வேணால் நம்ம ஓட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் ஃபஸ்ட்டு எலெக்டட் ஆகுறாரு அப்படின்றப்போ நம்ம யோசிக்கணும் தான். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச எதுவும் இது இருக்காது. எல்லாருமே அந்த ஃபேன்ஸு, விஜய் ரசிகன், அந்த அவருக்கு அந்த ஃபேன் பேஸ் இருக்கிறனால, அந்த ஸ்டார்டம் இருக்கிறனால மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர, மற்றபடி நல்லது பண்ணால் சந்தோஷம்தான், அது இல்லைன்னு சொல்லலாம். அது யார் வேணால் நல்லது பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் அவருக்கு ஓட்டு கிடைச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் எம்எல்ஏ ஆனாலுமே அது எல்லாமே அந்த ஸ்டார்டம் ஆன மட்டும்தான், மற்றபடி எதுவுமே. விஜய் வந்து சூப்பர் ஸ்டார். பசங்க மனசில், இளைஞர் மனசில் நல்ல இடம் பிடிச்சிக்காப்புல. முதியோர்கள்ட்டையும் பாசமாக வாங்கியிருக்காரு. அதனால தான் அதிகபட்சம் 20% இல்லை 70% வரணும். ஆனால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து எல்லாரும் தடுக்கிறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் இதுதான் இருக்கும். வாய்ப்பு இருக்குது. முதலமைச்சர்னால எதிர்கட்சி வர கூட வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி ஒன்றும் வருத்தம் கிடையாது. அதெல்லாம் எடுத்துருவாங்க. எல்லாம் இது தானே, ஃபஸ்ட்டு தானே, எல்லாம் ஒரு முயற்சி தான். வரக்கூடாதுன்னு யாரும் நினைக்கல. புதுசாக ஒரு மாற்றத்தை ஏற்படுமா, மாற்றத்தை பார்ப்போம் அப்படின்றாங்க. அப்படின்னு நிறைய பேர் நானும் கேட்டதில் அப்படி சொல்லிக்கிறாங்க. ஆனால் வாய்ப்பு வந்து டிஎம்கேக்கு தான் இருக்குது. ஆனால் அதிகபட்சம் எல்லார் மனசுலையும் இருக்கிறது டிவிக்கே தான். ஒரே காரணம் விஜய் தான், வேறு மாற்றமே கிடையாது. விஜய் அதை தான். அடுத்த வருஷம் கிடையாது, இன்னும் 2.5 வருஷம் கழிச்சு தான் இதை விட இன்னும் இதாக இருக்கும், மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா, அதனால வந்துருக்கு. விஜயால் பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங் இல்லை. அது எப்படி ஃபவுண்டேஷன் இருக்கும்? ஸ்ட்ராங்காக தான் தானே ஃபவுண்டேஷன் வரும். பேஸ்மெண்ட்டே இல்லை. ஃபஸ்ட்டு அவர் பத்திரிகைகள் ஃபேஸ் பண்ணணும். வெளியில் வந்து மக்களாக நின்று அவங்க கேள்விகளுக்கு பதில் சொன்னால் தான் நாங்கள் ஐசியில் உட்காந்துக்கிட்டுலாம் வேலைக்கு ஆகாது. இப்போ நாங்கள் 1977 எம்ஜிஆருக்கு போட்டோம். அப்போ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருந்துச்சு. அவர் மக்களை ஃபேஸ் பண்ணார், சிஎம் ஆனார். இவர் ஒன்றுமே இல்லையே. ஏசியில் வந்து ஒரு டாட்டா காட்டிட்டு தான் சிஎம் ஆகிட முடியுமா? பேஸ்மெண்ட்டே ஸ்ட்ராங் இல்லை. பப்ளிக்கோட பழகணும். அப்போ தானே உங்களுக்கு இது இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் எப்படி சார் முதலமைச்சர் கற்பனையில் கனவு காண முடியும்? ஏதோ உணவு இது வேலை செஞ்சால் தானே. வேலை செய்யாமல் எதுவுமே பண்ண முடியும். நாங்கள் 1977 எம்ஜிஆருக்கு ரெட்டையில ஓட்டு போட்டோம். இதுவரை 40-45 வருஷமாக இருக்குது. அது அழிஞ்சு போலியே இல்லையா? பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒவ்வொரு கிராமமும் பட்டி தொட்டியும் இருக்குது. அதே மாதிரி முதல்ல கட்சியில் வந்து பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கும். ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே பண்ண முடியும். மேக்ஸிமம் 15% வாங்க, அதுக்கு மேலே சான்ஸே கிடையாது. அதாவது ஆல் ஓவராக பார்த்தீங்கன்னா 15%, அதுக்கு மேலே வாய்ப்புகளே இல்லை. மேக்ஸிமம் 3 சீட்ஸ். வெள்ளிவாக்கம்மா, ஆதவர்ஜுனா, அப்புறம் இவர் நம்ம விஜய், இதில் பெரம்பூரில் இதில் ஒருத்தர் இருக்கார், ஏடிஎம்கிலேருந்து வந்தார், செங்கோட்டையன். அவ்வளோதான். மேக்ஸிமம் 3 இல்லை 4, அதுக்கு மேலே சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக ஏற்படுத்தும் அடுத்த எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் எந்த தாக்கத்தை என்ன ஓட்டினுடைய வெற்றி வகையை முதல்ல 3000-4000 ஓட்டுனா. இப்போ அப்படி கிடையாது, 1500 ஓட்டு தான் மேக்ஸிமம். அதுதான் யார் ஜெயித்தாலும் தொங்கும் சட்டசபை. அப்சல்யூட் மெஜாரிட்டி யாருக்குமே கிடைக்காது. அது தொங்கும் சட்டசபைன்னு சொல்லிட்டோன்னா இல்லையா? இப்போ இவர் டிஎம்கே 100 வரும், இவர் ஒரு 110 வருவார். 2 கம்யூனிஸ்ட் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். இதில் குழந்தைங்க விளையாட்டாக எடுத்துகிட்டு போயிடும். இது வந்து மனசுலேயே வச்சுக்கிறார். குழந்தைங்க இதெல்லாம் மேஜர் இஷ்யூவே கிடையாது. முன்னாடி விளையாட்டாக போயிட்டாங்க, அவ்வளோதான். எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது சார். ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண தானே சார் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு தெரியும். நம்ம எந்த எலெக்ஷனுமே சந்திக்கல. இப்போ தான் 2 வருஷம் வெளியே வந்திருக்கிறோம் இல்லையா? நம்ம வேனில் டாட்டா காட்டிட்டு போயிடும். எல்லாமே உடனே ஓட்டாயிருமா? என்ன சொல்லுங்கள். இப்போ அவர் 41 பேர் இறந்தாங்கல்ல, அவருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு ஆறுதல் சொல்லியிருந்தாருன்னா ஒரு வாய் ஒன்றுமே இல்லையே சார். அடிப்படையே இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? மக்களாக கலந்து அது கஷ்ட நஷ்டத்தில் இது பண்ணால் தான் மெயின் அதானே. தாவேக்க வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களே தான் ஓட்டு போடுறாங்க. எல்லாருமே அவங்க போய் இந்த வீட்டு பேர குழந்தை பையன்லாம் எல்லாமே அவங்க தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எங்களே போட சொல்கிறாங்க, நீங்கள் விஜய்க்கு போடுங்க. பாப்பா அடுத்து எப்படி இருக்குன்னு அடுத்து வந்து ரொம்ப சொல்லவே முடியாது. நெக் டு நெக் எதுவுமே சொல்ல முடியல. கணிக்க முடியாத எலெக்ஷன். நானும் கிட்டத்தட்ட 1977 போடுறேன். இந்த எலெக்ஷன் மாதிரி ரொம்ப டஃப் எதுலையுமே கிடையாது.
விஜயால தான். விஜய் வேறு யாராலும் விஜயால தான். விஜயில் எப்படி அதிகமாக ஓட்டு ஊந்திருக்கும்? விஜய் ரசிகருங்க போட்டிருப்பாங்க. ஸ்டாலின் வந்தாலும் ஒன்று, அவர் வரலாலும் ஒன்று. ஆனால் ஸ்டாலின் தான் வருவார். எங்களுக்கு விஜயெல்லாம் வருவார்ன்ற நம்பிக்கையில் ஓட்டு இருக்கலாம். வர்றது ஸ்டாலின் தான் வருவார். ஏன்னா ஸ்டாலின் தான் இன்றைக்கி அம்மா ஆட்சியில் கூட சொன்னாங்க செய்கிறேன், செய்யலை. ஆனால் ஸ்டாலின் தான் வந்து செஞ்சார். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஓட்டு ஸ்டாலினுக்கு தான். நாங்கள் ஸ்டாலின் தான் போட, ஸ்டாலின் தான் வருவார். இவர் விஜய் வரத்துக்கு 100 மடங்கு வாய்ப்பில்லை. ஓட்டு இருக்கலாம், அவர் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அது எப்படி நான் கருத்து கணிப்பை சொல்கிறவங்க 1000 சொல்லலாம். அவர் வரத்துக்கு வாய்ப்பே இல்லையே. தெரியாதவங்க பேசிக்கலாம். இப்போ நீயோட நாங்கள் எங்களுக்கு உடனே தெரியும், நாங்கள் ரோட்டில் பூ விற்கிறோம், எங்களை வந்து கேட்குறீங்க கருத்து கணிப்பு எப்படின்னுட்டு. எங்களுக்கு கருத்து கணிப்புனாலும் உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் நீ டோட்டலாக ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. தெரியாது. அதுக்கு என்ன பண்ணோம்? அம்மா போடுங்கம்மா. இப்போ எங்கள் வீட்லேயே 2 ஓட்டு விஜய் போட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது. எனக்கு 72 வயசு ஆகுது. நான் வந்து ஸ்டாலின், எங்கள் வீட்டுக்கார் ஸ்டாலின், என் பொண்ணு ஸ்டாலின், எல்லாமே ஸ்டாலின் தான் போட்டோம். ஸ்டாலின் தான் வருவார், எங்களுடைய கணிப்பை தான். அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? வாலிப சுற்றுனாங்க, இவர் போய் வந்து கேட்டாக்க எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்க. இவர் என்றைக்கு வந்தார்? இவர் சினிமாவில் நடிச்சிருந்தார், திடீர்னு ஓட்டில் வந்தார். ரஜினி கூட வரனார், வந்தாரா? இவர் வந்தார். இப்போ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இவர் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்தால் ஸ்டாலின் தான் வருவார். 100 மடங்கு ஸ்டாலின் வருவார். இதில் வாய்ப்பே கிடையாது. 15 to 20% வாங்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ப்ராபப்ளி மாறலாம், எப்படி வேணா இருக்கலாம். நல்ல விஷயம் தானே. அப்போது நல்ல விஷயம் தான். ஓட் பண்ணாங்கன்னா சந்தோஷம், அவர் வந்தாருன்னா நல்லது தான். அவர் வரக்கூடாதுன்னெலாம் இல்லை, பட் ஃபஸ்ட் டைம் எப்படி இருப்பாங்க என்னன்றது தெரியாதுல்ல. ஸோ ஒன் டைம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எலெக்ஷனில் வேணால் அவர் எலெக்ட் ஆனால் சந்தோஷம் தான், சிஎம் ஆனார்னா சந்தோஷம் தான். ஜெயிப்பாருன்னு அவரோட தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே ஒரு 80% கிட்ட வாய்ப்புகள் இருக்குது. பட்டு சிஎம் அந்த இதுக்கெல்லாம் போகணுன்னா இன்னும் அவர் நிறைய பண்ணணும், அதுதான் நான் சொல்லுவேன். அழுவாங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு, பட் தே ஹேவ் டு அக்செப்ட் இட். நோ, ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா சந்தோஷம். பட் நெக்ஸ்ட் இப்போ அவர் எப்படி இருக்காருன்றதை பார்த்து நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா இந்த எம்எல்ஏ ஆகிட்டார்னா அவர் என்னென்னு பண்ணுறாருலாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வேணால் ஓட் பண்ணலாம், அதில் தப்பே இல்லை. பார்ப்போம். ஒத்துக்க மாட்டாங்க தான். கொஞ்சம் அவங்களுக்கு இது இருந்துன்னா, அந்த புரிஞ்சிக்கிற பக்குவம் இருந்துன்னா ஓகே. இல்லைன்னா அழுவாங்க. இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸ் அது இதுன்ட்டு போட்டு ஃபுல்லாக மில்கிங் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது அவ்வளோதான், கொஞ்ச நாளில் சேச்சுரேட் ஆகும். அதுக்கப்புறமா வேறு இஷ்யூ வரும், மாறிடுவாங்க. அவ்வளோதான். அதெல்லாம் ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது ப்ரோ. ஒரு 10 days மேக்ஸிமம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா May 4 ரிசல்ட் வருது. 10 days மேக்ஸிமம் இல்லை, அந்த மந்த்து ஃபுல்லாக அழுவாங்க சின்ன பசங்க. அதுக்கப்புறமா அவ்வளோதான், நெக்ஸ்ட் என்ன ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும், போக ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க இது பார்க்குற வச்சுடுவாங்களா. நான் விஜய் வரக்கூடாதுன்னு சொன்னேன், வந்தால் சந்தோஷம்தான். அவர் எப்படி பண்ணுறாருன்றதை பார்த்து நெக்ஸ்ட் இயர் வேணால் அவர் சிஎம் ஆகிக்கிட்டோம், அவ்வளோதான். நிறைய விஷயத்துக்கு அவர் வந்து பேசாமல் இருக்கிறாரு, நிறைய இதெல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பேசாமல் இருக்கு. இந்த விஷயத்தை பற்றி பேசினாருன்னா நல்ல விஷயம் தானே. கண்டிப்பாக பேசணும், பேசாமலாம் இருக்கக்கூடாதுல்ல. என்ன நம்ம இந்த வாட்டி வந்து இதுவாகிட்டோம், விடுங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து பார்ப்போம். அவரு மோட்டிவேட்டடாக இருந்ததுனால அவங்களோட பார்ட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே இதுவாக இருக்க முடியும். ஸோ பேசணும், அதெல்லாம் ஒன்று. நான் அதாவது யாருக்கு ஓட்டு போட்டேன்றது முக்கியம் இல்லை இப்போ, ஓகேங்களா. அவங்க இவ்வளோ நாள் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட இதுவும் நிறைய இருக்குது, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஸோ அவங்க வர்றதுக்கு தான் மோஸ்ட்லி ப்ராபப்ளி சான்சஸ் நிறைய இருக்குது. ஒரு மாற்று கட்சியெல்லாம் எதிர்பார்த்ததுனால டிஃப்ரெண்டாக ஒருத்தர் வரட்டுமே. அதாவது இவர் நல்லா தான் ஆட்சி பண்ணின்னு இருக்காரு. ஏற்கனவே எடப்பாடியார் ஓரளவுக்கு பண்ணியிருந்தாங்க. இருந்தால் போதில் புதுசாக ஒருத்தர் வரட்டும்ன்ற, அதாவது இப்போ ஒரு வேட்பாளர் நிற்கிறான்னு வச்சுங்களேன், தாவைக்கல அந்த வேட்பாளர் யாருன்னே தெரியாது, அவன் பேரும் தெரியாது. விஜய் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் ஓட்டு போகிறான். நான் கேட்குறேன், எங்கள் ஆலந்தூர் தொகுதி யாருப்பா வேட்பாளர்னா யாருக்கும் தெரியல, விஜய் தான் தெரியும், அவர் நிற்கிறாப்புல. அதேமாதிரி ஸ்ரீபெரும்புதூர் கேட்டேன், அங்கே 3 பேர் நிற்கிறாங்க. அதாவது இடமிக சார்பாக வந்து செல்வம் பிறந்த நிற்கிறாரு, பழனின்னு ஒருத்தர் நிற்கிறாரு, அதே தாவேகா ஒருத்தர் நிற்கிறாரு. எல்லா கட்சியிலையும் நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அங்கேயே வந்து அதிகப்படியாக போலிங்க மக்கள் சொல்லத்துனா விஜய் தான் சொல்கிறாங்க. எடுத்த உடனே முதலமைச்சருக்கான சான்ஸே கிடையாது நான் சொல்கிறேன். ஏன்னா வாங்கலாம், 30 சீட்டு 50 சீட்டு கூட வாங்கலாம், ஒரு இதுக்காக சொல்கிறேன். மற்றபடி வந்த உடனே முதலமைச்சர் எடுத்து கற்பனைக்கு எட்டாத கதை. எனக்கு தெரிஞ்சு அவர் தனிப்பட்ட விஷயமா நான் சொல்ல போனால், லோக்கலில் அந்த பக்கம் கரூர் அந்த பக்கம்லாம் இருக்கு சொல்கிறீங்களா, அங்கெல்லாம் ஓரளவுக்கு வாங்கியிருப்பார். மற்றபடி தான் இவங்க மேலே அதிருப்தி, நீங்கள் சொன்ன மாதிரி அதிருப்தியே கிடையாது. ஸ்டாலின் நல்லா தானே ஆட்சி பண்ணின்னு இருக்காரு, எல்லா திட்டங்களும் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டு கட்டம் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது, அது மேலே எந்த ஒரு தவறான விஷயமா வரல. இப்போ புதுசாக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு விஜய் மறுபடியும் வந்தாலும் இவரும் கடன் வாங்கி தான் ஆகணும். இவர் சொன்ன வாக்குறுதி அவ்வளோ திட்டம் நிறைவேற்றது கஷ்டம். முட்டாள் ஜனங்க மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனங்களை நான் சொல்கிறேன், முட்டாள் ஜனம் மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்டாலின் வாங்கிட்டாரு இவ்வளோ கடன்றாங்க, ஒரு ஆள் மேலே இவ்வளோ கடன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
இல்லை கரெக்டுங்களா? அப்போது இவர் அறிவிச்சு திட்டங்களே இவர் செய்யணும் இல்லை. அப்போ இவர் எங்கே போய் வாங்குவார்? டாஸ்மார்க்கில் தான் ஏற்றணும், இல்லை வரி மின்சாரத்தில் ஏற்றணும், மற்றபடி எல்லா இதுவும் ஏற்றி தான் அந்த திட்டத்தை இலவசம் பண்ண முடியும். எவன் வந்தாலும், இவர் மட்டும் இல்லை, யார் வந்தாலும் மக்கள் மேலே தான் அந்த வரி பணம் உழைப்போதை தவிர அவங்க வீட்டுக்கு காசு எடுத்து கொடுக்க போகிறது கிடையாது. இதுதான் உண்மை, நடக்க போகிற சம்பவம். அவங்களுக்கு இது சகஜ ஃபர்ஸ்ட் டைம் தானே, அதனால தோல்வினாக கண்டுக்க மாட்டாங்க. பரவாயில்ல, அடுத்த டைம் பார்ப்போம், ஒரு முயற்சி தானே. இப்போ வந்த உடனே எதுவும் பண்ண முடியாதுங்களா? வந்த உடனே யாருமே ஆட்சி பிடித்து கஷ்டம். அவங்க ஆர்வ கோளாறுங்க. இப்போது நான் ஒருத்தா விஜய் இந்த இடத்துல 10 டைம் வந்து போனார்னா ஒரு டைம் பார்க்கறதுக்கு தான் கூட்டம் வரும். 10 டைம் இங்கேயே வந்து போகிறாருன்னா அன்றைக்கி தான் பார்த்துடுமாப்பா விஜய்யா, இனிமேல் என்னத்துக்கு பார்க்கணும், அந்த ஒரு கான்செப்ட் வந்துடுவான். புரியுதுங்களா? டெய்லி இந்த டீ கடையில் வந்து டீ குடிக்கிறான்னு வச்சுங்களேன், இந்த பக்கம் இந்த மக்களுக்கு வந்து தெரியும் விஜய் தானே வந்து நின்று. இதுவே விஜய் போகாத ஊருக்கு போனார்னா கூட்டம் நிறைய தான் சேரும். இதான் உண்மை. ஒரு நடிகர், அந்த நடிகர் ஒரு பாப்புலரிட்டி தான் வராங்க. அதே மாதிரி குழந்தைகளை வச்சு ஓட்டு கேட்டார். தப்பு, அது தப்பு, அது தப்பு. இப்போ இந்த குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்கும்? தோத்துட்டாருன்னா குழந்தைகளோட மனநிலை, குழந்தைங்க மனநிலை என்னன்னா, குழந்தைங்களை உங்களை யாருக்கு ஓட்டு கேட்க சொன்னது அதுவே பெரிய தப்பு. ஓகேங்களா? அப்போ அந்த குழந்தைங்க மனசுல யார் விதைச்சது? விஜய்னு ஒருத்தர் விதைச்சிருக்காரு. அப்போ அந்த குழந்தைங்க மறுபடியும் மனநிலையில இதுவாச்சுன்னா அது விஜய் தான் பொறுப்பு. இல்லை 90% கண்டிப்பாக அவங்க வாங்குவாங்க, வாங்காமல் இருக்க மாட்டாங்க. இவங்க திமுக காரங்க திருட்டுத்தனமாக திருச்சியில் பண்ணாங்க பார்த்தீங்களா? 1 மணி ராத்திரியில் அங்கே என்ன பூத்தில் வேலை அவங்களுக்கு. 90% கண்டிப்பாக விஜய் வருவார். இப்போ கோயிலுக்கெல்லாம் வேற போகிறாரு, எல்லாரும் நாங்கள்லாம் சாமியை கும்பிட்டுட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பாக 90% அவர் கண்டிப்பாக வருவார். ரசிகருங்க கண்டிப்பாக ஜெயிக்க வச்சிருவாங்க. விஜயகாந்த் கூட தான் நிறைய, ஆனால் எதிர்கட்சியாக கூட உட்காந்தா கூட எங்களுக்கு நல்லது. ஆனால் அவர் வருவார், எதிர்கட்சியாக ஆனாலும் வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவர் கோட்டைக்குள்ளே வரணும். அவர் கண்டிப்பாக 90% வாங்குவார். ஏன்னா திருச்செந்தூருக்கு நேற்றி போயிருக்காரு, அதுலேயே வந்து நைட்டு 2 மணிக்கே அவ்வளோ ரசிகர்கள் வந்திருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அவர் வருவார். சாமி தோணை கண்டிப்பாக அவருக்கு இருக்குது. கண்டிப்பாக ஜெயிப்பார். 90% அவர் தான் ஜெயிப்பார். முதலமைச்சரால் தான் உட்காருவார். அதனால் இளைஞருங்க அவருக்கு தப்பு பண்ணுற மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. திமுக பண்ணுற தப்பை நம்ம பண்ணக்கூடாது. அதனால நீங்கள் செய்யாதீங்க தயவு செய்து. குழந்தைங்களை வந்து அவர் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் ப்ளீஸ் எனக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு அம்மா அப்பாட்ட சொல்லுங்கன்னு தான் சொன்னார். அதையே அது அரசியலாக்கி அது பெரிய விஷயமா எடுக்க வச்சுட்டாங்க திமுக காரங்க. அதெல்லாம் சும்மா அது ஒரு 2.5 வயசு குழந்தைங்கிட்ட சொல்ல வேண்டியதானே, இந்த மாதிரி கெடுக்கிறாங்க கொல்றாங்க, நீங்கள் போய் வந்து இது திமுகவை ஏதாவது இது முதலமைச்சரை கேளுங்கன்னு சொல்ல வேண்டியது. அது இல்லையே, அவர் சும்மா இதுவும் தான் சொன்னார், குழந்தைங்கள வந்து எனக்கு ஓட்டு போட வைங்க ப்ளீஸ் குட்டிங்கன்னு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்க விஜய்ன்றதுனால அது சொன்னாங்க. அதையே அது அரசியலாக ஆக்கிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. குட்டி பசங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால அது பாதிப்பு வராதுன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். கண்டிப்பாக வருவார், வந்தால் நல்லா செய்வார். எல்லாரும் நம்பிக்கையோடு தான் இருக்கும். ஏன்னா புது மாற்றம் வர்றதுனால கண்டிப்பாக அவர் வருவார். நல்லா பார்க்கலாமே இந்த வருஷம் எப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக 90% எடுப்பார். ஏன்னா நைட்டு 2 மணி ராத்திரியில் திருச்செந்தூரில் அவ்வளோ கூட்டம் இருக்குது. அந்த டைம் அந்த முதலமைச்சர் போனால் கூட அவ்வளோ கூட்டம் இல்லை, அந்த டைமில் அவ்வளோ இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவர் தான் முதலமைச்சர் 4ஆம் தேதி. எப்படியும் ஒரு 200 சீட்டு வாங்குவார். 234 கண்டிப்பாக வருவார் சார். நீங்கள் வேணால் பாருங்களேன், கண்டிப்பாக ஒரு 200 சீட்டு வாங்குவார். பார்க்கலாம். பெட்டு வேணாலும் நான் கட்டுறேன், வருவார். எவ்வளோ கூட்டம் வருது அவரை பார்க்கறதுக்கு. சாமியே ஆயிட்டாரு, முருகனே சொல்லிட்டாங்க. யூடியூப்பில் பாருங்கள், முருகனாவே ஒரு பேரே வச்சிட்டாங்க. அவர் அழகர் ஆற்றுல மே 1ஆம் தேதி இறங்குறாராம். இவர் 4ஆம் தேதி பதவி ஏற்க போகிறாரு. கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். எங்கள் விஜய் ஜெயிப்பார். இந்த குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஏமாற்றத்தை இருப்பாங்களா சில பேர், அவங்களுக்கு ஒரு வீடியோ நீங்கள் சொன்ன மாதிரி போடலாம். போட்டால் அவங்க அதை தாங்கிக்கணும். இப்போது நான் கொடுத்தாங்க ஆரம்பத்துலேருந்தே வந்து ரசிகர், விஜய் ரசிகர். ஆனால் நான் ஏன் ஓட்டு போடலன்னா, இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு இந்த மக்களுக்காக என்ன பண்ண, ஏதாவது போராட்டத்தை பண்ணியிருக்கியா, போராட்டம் கலந்துருக்கிறியா, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல, எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் ஷூட்டிங் நடிச்சிங்க. படம் லாஸ்ட்டு ஜனநாயக படம் லாஸ்ட்டு நடித்தார், வந்தார், அரசியல் நின்னார். இதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடியே ஏதாவது ஒன்று பண்ணின்னு இருக்கணும் மக்களுக்காக. எதுவுமே பண்ணலைங்க. வந்த உடனே நான் தான் முதலமைச்சர் இருப்பாள், ஏன் கூட வாங்க அப்படின்னா எந்த கட்சியும் போய் சேர்ந்து மாட்டான். சீமா கூட தான் சொல்கிறாரு. சீமா அவர் தான் தனியாக நிற்கிறாரு. அவர் ஏன் அவர் பரவாயில்லையே, எனக்கு தெரிஞ்சு இலவசமே கொடுக்க மாட்டேன்னாரு. டில்லானாலு நான் இலவசம் தர மாட்டேன், கல்வி மருத்துவம் இலவசமாக தரேன், எனக்கு ஓட்டு போடுன்றாங்க. ஆனால் பப்ளிசிட்டி கிடையாது. அவர் இருந்தாலும் களத்தில் இருக்கார், அரசியல் களத்தில் இருக்கார். அதனால புதுசாக ஒருத்தர் விஜய் வந்த உடனே மக்கள் அப்படி தான் தோணும். எப்படி சொல்கிறாங்கன்னா, இவன் ஆண்டான் அவனும் ஆண்டான், இவ்வளோ காலம் ஆண்டுக்கினாங்க,
சரி நம்ம புதுசாக ஒருத்தனை போடுவோம் அப்படின்னு சொல்லும் போது தான் நான் என்ன சொல்கிறேன்னா புதுசாக போடுங்கப்பா, அவனை யார் வானது நல்ல விஷயம் தானே, போடுங்க. இலவசமே எல்லாத்தையும் இப்போ ஆர்எஸ்லேயே தலை நிற்கிறாரு, படிச்சு உங்களுக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட திட்டம் அறிவிச்சுக்கிறாரு. இந்த திட்டத்தை நீ எப்படி நிறைவேற்ற போகிறன்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை சொல்லிட்டு நீ வந்து அரசியலுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கணும். ஒரு ப்ரெஸ் மீட்டிங் சரியாக பேசலை. நான் சாதாரணமாக எல்லாமே ஒரு மைனஸாக தான் இருக்கு. மைனஸ் தான் இருக்குது. ஜெயிச்சாலும் கூட அவருடைய ஆட்சி கண்ட்ரோல் பண்ணி எடுத்துன்னு வரத்துக்கு 2 வருஷம் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் சொன்னோம்னா அந்த திட்டத்தில் நிறைவேற்ற கஷ்டம். இதே மாதிரி தான் அவன் போராடுவான். நீ சொன்னது செய்யலையே, அவன் போராடுவான். மக்கள் எப்படி பார்த்தாலும் மக்கள் முட்டாள் ஆகுறாங்க. இலவசத்தை ஏன் கொடுக்குறேன்? நான் கொடுத்தாங்க இலவசம் கொடுத்தா நான் வாய்ப்பு தான், இதை கொடுத்தா வாங்கிட்டு தான். இலவசத்தை கொடுத்தா இதுக்குள்ளே வரலாம், அப்படி தான் என்னுடைய கற்பனை. முதல் எலெக்ஷன்லேயே ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில பேர்லாம் அப்படி இருக்காங்க, சில இடத்துல இருக்கிறாங்க. அதை நான் சொன்னேங்களே இதுக்கு முன்னாடியே, வேட்பாளர் அவனே தெரியாது, அவன் பேர் தெரியாது, ஓட்டு போட்டுது. யாருப்பா ஓட்டு போட்டேன்? விஜய் கட்சி தான் போட்டேன். யாருப்பா வேட்பாளர்? தெரியல. அவரு அந்த வேட்பாளருடைய பரம்பரை என்ன, அவன் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கான், அவனுடைய தொண்டு என்ன, இந்த காரணமும் தெரியல, எதுவுமே தெரியாமல் ஓட்டு போடுதுங்க. விஜய்னு ஒரு பேசுக்காக தான் ஓட்டு போகிறாங்களே தவிர அந்த வேட்பாளருக்காக ஓட்டு போடலை. அதே மாதிரி ஸ்டாலின் வந்து அவர் திட்டத்தை கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. எல்லா திட்டமும் நல்லா தான் பண்ணியிருக்கா. ஆட்சி நல்லபடியாக நடத்தின்னு இருக்கிறாரு. இன்றைக்கி வரல நான் போயிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து ஸ்டாலின் தான் வருவாருன்ட்டு எனக்கு ஒரு இது. ஏன்னு சொல்கிறேன்னா, அவர் எதுவுமே பண்ணலைங்களே, தவறான எதுவெல்லாம் அதிகமாக மைனஸ் வரல, ப்ளஸ் தானே பண்ணிக்கிறாரு. அதனால் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வருவார். செகண்ட் டைம் என்ன விஜய் பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம்.